வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு நெய், மிளகு, மிளகுத்தூள் ரெண்டுமே போட போகிறோம். 3 ஸ்பூன் மிளகுத்தூள், மிளகு கொஞ்சம், கடுகு நிறையாவே போடணும், உளுந்து, ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. கேஷ்யூ நட்டு உங்கள் இஷ்டப்படி எவ்வளோ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. நிறையா போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கரில் 9 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 2 கப்பு ரைஸு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 3 கப்பு. ஸோ 1க்கு 3 தண்ணின்றதுனால 3 கப்புக்கு 9 கப்பு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசி, பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை வந்து வறுத்து போட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வேகாது, அப்படியே பருப்பு அப்படியே கொஞ்சம் இருக்கும். அதனால் வறுக்காமல் அப்படியே வாஷ் பண்ணி மட்டும் போட்டுக்கிறேன். கேஷ்யூ நட் வந்து பாதி இப்போ போட்டுக்கிறேன், பாதி அப்புறம் வறுத்து போட்டுக்கலாம். உப்பை இப்பயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுலேயும் நெய் விட்டுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல். பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு, 3 கப்பு, 9 கப்பு தண்ணி. அதில் வந்து கேஷ்யூ நட்டு, உப்பு, நெய் போட்டு இந்த பாருங்கள். இது குக்கரில் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் தான் கேப் இருக்குது. பார்த்து 1 விசில், 2வது விசில்லே ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில்லாம் தேவைப்படாது. 2 விசிலில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வானல் வச்சு அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகி வந்ததுக்கப்புறம் கடுகு நிறையா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், மிளகு. ஜீரகம் வந்து அப்படியே அது மட்டும்தான் போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் போடலை. மிளகு, ஜீரகம், உளுந்து போட்டுட்டு இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நிறையா போடுங்க, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு நிறைய 1 கைப்பிடி கருவேப்பிலை போடுங்க, நல்லா வாசமாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகா போடும்போது அப்படியே எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க இல்லையா, அதனால் 3 ஸ்பூன் பொடி பண்ணி போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே பொங்கல்லையும் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து பொங்கல் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளை வந்து கடைசியாக தான் போடணும். மிளகுத்தூளை போட்ட உடனே போட்டு கொஞ்சம் ஒரு கிண்டு கிண்டிட்டு பொங்கல் எடுத்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பொங்கல் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு வறுக்காமல் போட்டதுனால நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேஷ்யூ நட்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பாதி கேஷ்யூ நட்டு பொங்கல் இதிலே போட்டாச்சு, மீதி பாதியை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நல்லா கமக்கிற நெய் வாசத்தோட மிளகு பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பு குழம்பும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்.
மிளகு பொங்கல், வடை, தேங்காய் சட்னி இல்லைன்னா பாசிப்பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன உடனே பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.